கருட பஞ்சாசத்திலே இன்றைக்கு 25வது ஸ்லோகத்திலே இந்த இரண்டாவது வர்ணகம் முடிய போகிறது. அமிர்தாபகரண கதை இன்றைக்கு முடிகிறது. இந்த கடைசி ஸ்லோகத்தில் பிரார்த்தனை என்ன என்றால், நம்முடைய பாவம் போவதற்கு கருடன் அனுகிரகிக்க வேண்டும் என்று. இப்பொழுது ஆச்சாரிய வந்தனத்துடன் இதை ஆரம்பிக்கலாம். நாராயண குரும் ஞான வஹராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதः யானனः ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. 25வது ஸ்லோகம். ருத்ரான் வித்ராவ்யசேந்திராணி ஹுதவஹ சஹிதம் கந்தவாஹம் கிரஹீத்வா காலம் நிஷ்கால்ய தூத்வா நிஹ்ருதி தனபதி பாஷினம் க்லேஷயித்வா சர்ப்பாணாம் க்ஷாத்மிகஹனாம் அமிர்தமயபண பிராபண பிராப்திதக்ஷः நிர்பாதம் க்வாபி சர்ப்பன்னே அபஹரது ஹரேஹ ஔபவாஹ்யோ மதம்ஹः. சுருக்கமாக அர்த்தம், 8 திக்பாலகர்களையும் ஜெயித்த கருடன் என்னுடைய பாவத்தை அபகரிக்கட்டும் என்று. அதாவது அமிர்தம் கொண்டு வருவதற்காக ஸ்வர்கலோகம் சென்ற கருடன் அங்கே இருந்த வீரர்களோடு போரிட நேர்ந்தது. அவரோடு போரிட்டவர்களிலே அஷ்டதிக்பாலகர்களும் சிலர். அப்படி லோக பிரசித்தரான அவர்களையெல்லாம் கூட கருடன் ஜெயித்த பிறகுதான் அந்த அமிர்தத்தை கொண்டு வர முடிந்தது. அப்படி ஜெயித்த கருடனானவர் என் பாவத்தை போக்கட்டும் என்று ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தம். இப்பொழுது பாதம் பாதமாக அர்த்தம் பார்த்தோமானால், ஸ்லோகத்தின் முதல் 2 பாதங்களிலே யார் யாரையெல்லாம் எப்படி எப்படி ஜெயித்தார் என்றிருக்கிறது. ஸ்லோகத்தின் 3வது பாதத்திலே ஜெயித்த பிறகு அமிர்தத்தை கொண்டு போய் தன்னுடைய தாயாருக்கு விடுதலை வாங்கி தந்த கதை இருக்கிறது. ஸ்லோகத்தின் 4வது பாதத்திலே நாம் அந்த கருடரிடம் பண்ணுகிற பிரார்த்தனை இருக்கிறது. பூர்வார்த்தத்திலே முதல் 2 பாதங்களிலே யார் யாரை ஜெயித்தார் என்றால் அவர்களை என்ன பண்ணினார் என்று. ருத்ரர்கள் இருந்தார்கள். அக்னி, வாயு, யமன், நிருதி, குபேரன், வருணன் இவர்கள் எல்லாமும் கூட அந்த யுத்த களத்திலே இருந்தார்கள். அவர்களை எல்லாம் இவர் ஜெயித்து விட்டார். ருத்ரான் வித்ராவ்யசேந்திரானே, இந்திரனோடு கூடின ருத்ரர்களை வித்ராவ்ய விரட்டி அடித்து ஓட வைத்து என்றர்த்தம். இந்திரன் ருத்ரர்கள் என்று இருவரையும் சேர்த்து சொல்கிறார். மொத்தம் 8 பேர் சொல்ல வேண்டும். ருத்ரான் என்று இந்த இடத்தில் மட்டும் பகுவச்சனம் இருக்கிறது. அக்னிக்கு, வாயுக்கு, யமனுக்கு இவர்களுக்கெல்லாம் ஏகவச்சனம் தான் இருக்கிறது. ஒரு அக்னி தேவன்தான், ஒரு வாயு தேவன்தான், ஒரு யம தேவன்தான் இத்தியாதி.
ஆனால் ருத்ரர்கள் என்று வரும் பொழுது நிறைய ருத்ரர்கள் என்பதை காண்பிப்பதற்காக ருத்ரான் என்று பகுவச்சனம். போரிட வந்தவர்களிலே ஏராளமான ருத்ரர்கள் இருந்தார்கள். அந்த ருத்ரர்களிலே பிரதானமான ருத்ரனுக்கு சங்கரன் என்று பெயர். பகவத்கீதையிலே ருத்ராணாமஸ்மி சங்கரஹ என்று இந்த கருத்து. நிறைய ருத்ரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தலைவனுக்கு சங்கரன் என்ற பெயர் என்பது ஸ்பஷ்டமாக இருக்கிறது. ருத்ரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை வேதமே சொல்லுகிறது. சஹஸ்ராணி சஹஸ்ரசோயே ருத்ர அதிபூம்யாம் என்று. ஆயிரக்கணக்கிலே ருத்ரர்கள் நடமாடுகிறார்கள். பின்னே லோக வழக்கிலே ருத்ரன் என்று பரமசிவனை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே என்று கேட்டால் அதுவும் சரிதான். இத்தனை ருத்ரர்கள் இருந்தாலும் கூட ஏக ஏவ ருத்ரோன த்விதீயாயதஸ்தே என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளே தலைவனாக இருப்பவன் தனித்து நிற்கிற ஒப்பற்ற ஒருவன். மற்றவர்களுக்கும் இவனுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள். அதனாலே ருத்ரன் என்று சொன்னாலே பரமசிவன் தான். மற்ற ருத்ரர்கள் எல்லாம் மிகவும் தாழ்ந்தவர்கள் அவனோடு ஒப்பிடும் பொழுது. ஆனால் யுத்த களத்திலே அவர்கள் வீரத்தனத்தோடு தான் செயலாற்றுவார்கள். கருடன் அந்த ருத்ரர்களை எல்லாம் என்ன பண்ணினார்? வித்ராவணம் பண்ணினார். ஓட ஓட விரட்டி அடித்தார். என்ன பண்ணினார் யாரை என்று சொல்லும் பொழுது வார்த்தை அழகு முக்கியமாக கொண்டு ருத்ரான் என்றால் வித்ராவணம் என்ற அதே திரா வரும்படியாக அமைத்திருக்கிறார். ருத்ரர்களை எல்லாம் விரட்டி அடித்தார். இந்திரனையும் தான். அதை தனியாக ஒரு பத பிரயோகம் பண்ணாமல் சேந்திரான் என்று இந்திரர்களோடு கூடின ருத்ரர்களை விரட்டியடித்தார். இந்திரன் உண்மையிலே ஒருவன் தான் இங்கே விவட்சிதம். இந்திரனோடு கூடின ருத்ரர்கள் என்ற இடத்திலே பன்மை வந்ததனாலே சேந்திரான் என்ற பன்மை வந்தது. ஒரு இந்திரனோடு கூடினவர்கள் அந்த ருத்ரர்கள், அதற்காக வந்த பன்மை. பிறகு அக்னி தேவன் ஹுதவஹ சஹிதம் கந்தவாகம் கிரஹீத்வா. அக்னிக்கு ஹுதவகன் என்று பெயர், வாயுவுக்கு கந்தவாகன் என்று பெயர். அக்னி ஹவ்யங்களை எல்லாம் ஹோம திரவியங்களை ஹவிசுகளை வகித்து எடுத்து செல்பவன். வாயு வாசனை பொருள்களை எடுத்து செல்பவன். அதனாலே ஹுத வகன் அல்லது ஹவ்ய வாகன் என்ற அக்னிக்கும் கந்த வாகன் என்று வாயுவுக்கும் பெயர் ஏற்பட்டது. இங்கே அந்த பெயர் காரணம் முக்கியமில்லை. அக்னி தேவனையும் வாயு தேவனையும் கருடன் என்ன பண்ணினார்? கிரஹீத்வா, பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டார் தன் பக்கத்தில். அதாவது அவர்கள் தன்னிடமிருந்து தப்பிக்க முடியாதபடியாக அவர்களை ஒரே இழுப்பாக இழுத்து விட்டார், பிடித்து கொண்டு விட்டார் கருடன். அதற்கடுத்ததாக ஒரு தேவதை, கால தேவதை, யமன் என்று நாம் சொல்லுகிறோம், மிருத்யு தேவதை. அந்த காலனை என்ன பண்ணினார்? காலம் நிஷ்கால்ய, காலனை நிஷ்காலனம் பண்ணினார். நிஷ்காலனம் என்றால் தொலைத்து கட்டுதல். யமன் இருக்குமிடம் தெரியாமல் பண்ணிவிட்டார் அந்த யுத்தத்திலே. பிறகு நிருதி தேவதை, தனபதி தேவதை, தனபதி என்பது குபேரன் என்கிற தேவதை, அவர்களும் வந்தார்கள். தூத்வா நிருதி தனபதி, அவர்கள் ரெண்டு பேரையும் தூனனம் பண்ணினார், அதாவது உதறி தள்ளினார். வெறும் உதறல்லேயே அவர்கள் சிதறி போனார்கள். அதற்கடுத்தது வருணன், பாசம் கொண்டவன். பாசம் என்று கையிலுக்கு பெயர், வருண பாசம்.
பாஷினம் கிளேஷயித்வா, வருணனுக்கு கிளேசத்தை ஏற்படுத்தினார். ஆஹா, 8 பேரை பற்றி பேசியாச்சு. ருத்ரன், இந்திரன், அக்னி, வாயு, யமன், நிருதி, குபேரன், வருணன். இந்த 8 பேரையும் கருடன் ஜெயித்ததாக பூர்வார்த்தத்திலே சொல்லி முடித்தாயிற்று. இந்த 8 பேரையும் ஜெயித்த பிறகு அமிர்தம் இவருடைய வசமாயிற்று. அமிர்தமய பணப்பிராபண, அமிர்தம் என்பது இப்பொழுது பந்தய பொருளாக இருக்கிறது, பணமாக இருக்கிறது. அதை கொண்டு சேர்ப்பதிலே இவர் வல்லவராக ஆகிவிட்டார். யாரிடம் கொண்டு சேர்த்தார்? திருடின. திருடின என்பதை விட நல்ல பதம், யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு போன அமிர்தம். அந்த அமிர்தத்தை சர்ப்பாணாம் சாத்மிகானாம், பாம்புகளுக்கு கொண்டு கொடுத்தார். ஏன்? கதை நாம் முன்னமேயே பார்த்திருக்கிறோம். பாம்புகளுக்கு அமிர்தத்தை கொண்டு கொடுத்தால் கருடனுடைய தாயாரானவள் வினத்தை என்கிறவள் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுவாள். அந்த தாயாருக்கு இந்த விடுதலை வாங்கித் தரும் கைங்கரியத்துக்காக கருடன் இவ்வளவு பாடுபடுகிறார். ஜெயித்து விட்டார். அமிர்தத்தை கொண்டு போய் அவர்களிடம் கொடுக்க முடிந்தது அவராலே. பிராப்தி தக்ஷரானார். தக்ஷரா என்றால் வல்லவன் என்றது. அப்படிப்பட்ட கருடனானவன் ஹரே ரௌபவாஹ்ய என்று 4வது பாதத்திலே ஹரி இருக்கிறாரே விஷ்ணு பகவான், அவருக்கு ஔபவாக்கியமாக வாகனமான ஆனார். ஔபவாக்கியம் என்று ஒரு பதம், வாகனம் என்பது இன்னும் எளிதான பதம் போடலாமே என்றால், வாகனங்களுக்குள்ளே எந்த வாகனமானது ராஜாக்களுக்கு ஏற்றதாக ராஜ வாக்கியமாக இருக்கிறதோ அதற்கு ஔபவாக்கியம் என்று அமர கோஷமே தெரிவிக்கிறது. இந்த ஔபவாக்கியம் என்கிற பதம் ராமாயணத்தில் கூட அடிக்கடி வருகிறது. ராஜாக்கள் ஏவி செல்லுகிற வாகனம் என்று அதற்கு அர்த்தம். இப்பொழுது ஹரி இருக்கிறாரே விஷ்ணு பகவான், அவர் இந்த லோகத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறாரே. ஏக இத் ராஜா ஜகதோ பபூவா என்று இந்த ஜகத்துக்கு ராஜாவாக ஜெகநாதனாக இருக்கிறவருக்கு ஔபவாக்கியம் இருக்குமே. அவர் போகிற ராஜ வாகனம் அது எது என்று கேட்டால் அதுதான் இந்த பக்ஷிராஜன் கருடன். ஹரிக்கு ஔபவாக்கியமானதை இந்த இடத்திலே ஏன் சொல்லுகிறார் என்றால், மகாபாரத கதையின்படி இந்த இடத்தில்தான் கருடனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் சந்திப்பு ஏற்படுகிறது. விஷ்ணு கருடனை மெச்சுகிறார், கருடனுக்கு வரம் தர விழைகிறார். எப்படி வரம் தரும் பொழுது கருடன் தான் வரம் பெற்றது மட்டுமல்லாமல் விஷ்ணுவுக்கும் வரம் கொடுக்க முன்வந்தார் என்ற கதையெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த கதை இந்த இடத்திலே நடக்கிறபடியினாலே அதை சூಚಿக்கும் விதமாக ஹரே ரௌபவாஹ்ய என்ற பதத்தை இட்டிருக்கிறார் இங்கே. அப்படிப்பட்ட கருடனானவர் நிர்பாதம் குவாபி சர்பன்னே, எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இப்பொழுது கருடன் போவதற்கு யாரும் தடையே விதிக்க முடியாது. கருடனிடம் எல்லாரும் பயப்படுவார்கள். எந்த பாதமும் தடங்களும் இல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் நகர்ந்து போகக்கூடியவர் கருடன் என்று ஆகிவிட்டது. அவர் அபஹரது மதம்மஹா, மதே என்னுடைய அம்மா பாபத்தை அபஹரது அபகரிக்கட்டும். இப்பொழுது அமிர்த அபகரண வர்ணகத்தின் முடிவிலே பாப அபகரணத்தை வேண்டுகிறார். அமிர்த அபகரணத்தை பண்ணுவதில் வல்லவரான கருடரானவர் என்னுடைய பாப அபகரணத்தையும் பண்ணட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வேண்டுகோள். ஆபாத்தமாக பதத்துக்கு பதம் அர்த்தத்தை பார்த்தாயிற்று. இதற்கு மேலே நமக்கு ஒரு கேள்வி, இங்கே எதற்கு 8 பேரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? ருத்ரன், இந்திரன், அக்னி, வாயு இத்தியாதியாக.
எத்தனை பேர் தேவதைகள் இருக்கிறார்கள் என்றால் 33 அமரர்க்கு முன் சென்று என்று சில பேர் 33 தேவதைகள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் 33 பேர் தலைவர்களான தேவதைகள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கீழே படை உண்டு, அவர்களுக்கு கீழே பணி புரிபவர்கள் உண்டு, மொத்தம் 33 கோடி தேவர்கள் என்று கூட சொல்லுகிறார். ஆனால் அவர்களுக்குள்ளே இங்கே பொறுக்கி எடுத்து 8 பேரே மட்டும் சொல்லி இருக்கிறாரே, அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த 8 பேரும் ஒரு தொகுதியாக ஒரு வர்க்கத்தில் சேர்ந்தவராக இருக்கிறார்கள். அது என்ன வர்க்கம் என்றால், இவர்கள் திக்பாலகர்கள் என்ற பொறுப்பிலே இருப்பவர்கள். 8 திக்பாலகர்கள் இருப்பதாக புராணங்கள் பேசும். அந்த 8 திக்பாலகர்களையும் பூர்வார்த்தத்திலே பேசி எல்லாரையும் இவர் கருடன் வெற்றி கொண்டார் என்று பூர்வார்த்தம் சொல்லுகிறது. இப்பொழுது பொழிப்புரைக்கு பதிலாக வியாக்கியானத்திலேயே தமிழ் வியாக்கியானத்தில் இருக்கிற கருத்து உரையை படிக்கலாம். அஷ்டதிக்பாலகர்களையும் ஜெயித்து, பூர்வார்த்தம் இருக்கிறத 2 வரிகள், அந்த 2ஐயும் மிக சுருக்கமாக அங்கே சொல்லிவிட்டார். 8 திக்பாலகர்களையும் ஜெயித்து என்று. அங்கே ஏன் 2 முழு வரிகள் இருக்கின்றன என்றால், அந்த 8 திக்பாலகர்கள் யார் யார், அவர்கள் பெயர் என்ன என்பதெல்லாம் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் 8 பேரையும் ஜெயித்து விட்டார். 3வது பாதம், தன்னுடைய தாயாரின் தாஸ்யத்தை நிவிர்த்தி செய்வதற்காக பந்தயமான அமிர்தத்தை கொண்டு வந்ததினால் இவருக்கு பெரிய சாதித்ததற்கு அரிதான காரியம், சாதனை இவர் புரிந்து விட்டார். என்ன சாதனை? அமிர்தத்தை கொண்டு வந்த சாதனை. எதற்காக அமிர்தத்தை கொண்டு வந்தார்? தாயாரை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பதற்காக கொண்டு வந்தார். அதற்கும் அமிர்தத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இதுதான் அங்கே பந்தயமாக இருந்தது. அதாவது தாயாரை அடிமைப்படுத்தி இருப்பவர்கள் என்ன சொன்னார்கள்? அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் விடுதலை பண்ணி விடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதனாலே அமிர்தத்தை கொண்டு வந்தார். அமிர்தத்தை கொண்டு வருவது என்பது சாதாரணமான காரியமா? அதையே பண்ணி முடித்ததாலே கருடருக்கு கர்வம், பெருமிதம் நிறைய ஏற்பட்டிருந்தது. கர்வத்தை பற்றி இந்த ஸ்லோகத்திலே எங்கே பேச்சு என்றால், ஸ்லோகத்துக்கு ஒரு இடத்திலே பாட பேதமும் இருக்கிறது. பிராபண பிராப்தி தக்ஷா என்ற இடத்திலே பிராபண பிராப்த தர்பஹா என்று கூட பாடபேதம் இருக்கிறது. அந்த பாடத்தின்படி பார்த்தால் கருடனுக்கு இப்பொழுது என்ன சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது அமிர்தாபகரணத்தினாலே, அந்த சிறப்பினாலே அவருக்கு கர்வமும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கர்வத்தை உடையவரும் ஹரேரௌபவாஹ்ய, பகவானுக்கு வாகன ரூபரும் ராஜவாகனமாக இருப்பவரும் ஆன கருடனானவன் அடியேனுடைய பாபத்தை போக்கட்டும், மது அம்ஹா அபஹரது என்று. இப்பொழுது கருத்துரை முடிந்தது. சில இடங்களிலே மிகவும் சுருக்கமாக இருக்கிறது இந்த கருத்துரை. உதாரணமாக, எவனை தொலைத்து கட்டினார் என்று ஒவ்வொரு திக்பாலகனுக்கும் வெவ்வேறு விதமாக ஒருவனை தொலைத்தார், ஒருவனை உதறினார், ஒருவனை விரட்டினார் என்றெல்லாம் வெவ்வேறு வினைப்பதங்களை போட்டிருக்கிறாரே, அதையெல்லாம் சுருக்கமாக எல்லாரையும் ஜெயித்தார் என்று சொல்லி முடித்து விட்டோம். ஸ்லோகத்தின் கருத்துரை தெரிந்தது. இப்பொழுது என்ன பிரார்த்தனை பண்ணி இருக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்றால், அபஹரது மதம்மஹா என்று பிரார்த்தனை, என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும் என்று. இந்த பிரார்த்தனை இந்த பிரகரணத்திலே, அதாவது இந்த ஸ்லோகத்திலே எப்படி பொருந்துகிறது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். கருடன் மகாவீரனானபடியாலே
மகாவீரனிடம் எந்த பிரார்த்தனையை பண்ணுவோமோ அதை பண்ணுவோம் என்று. இப்படி அதை ரசிக்க போகிறோம். ருத்ரர்களை விரட்டினவர் என் பாபத்தை விரட்டட்டும் என்று. ருத்ரான் வித்ராவியா என்றுதானே ஆரம்பிக்கிறது. அப்படி பண்ணினவர் மதம் மகா அபஹரது என்று முடிகிறது ஸ்லோகம். என்னுடைய பாவத்தை அதே மாதிரி விரட்டி அடிக்கட்டுமே. அவர்தான் விரட்டி அடிப்பதில் வல்லவர். ருத்ரர்களை எல்லாம் கூட விரட்டி அடித்தவர். என்னுடைய பாவத்தையும் விரட்டட்டும் என்று பொருந்துகிறது. அதற்கு பிறகு அக்னி, அக்னியோடு கூடின கந்தவாசக வாயு, இவர் இரண்டு பேரையும் ஹுதபகசகிதம் கந்தவாஹம் கிரஹீத்வா என்று இருக்கிறது. அக்னியும் வாயுவையும் சேர்ந்து சொல்வது என்ன பொருத்தம் என்றால், உலக வழக்கிலே அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் என்று சொல்வது வழக்கம். வாயு சகன் என்ற அக்னிக்கும் அக்னி சகன் என்று வாயுவுக்கும் பெயரே கூட வைத்திருக்கிறார்கள். எதை கொண்டு இப்படி அவர்களிடம் ஒரு சாகித்யம் வருகிறது? உதவக சகிதம் கந்தபாகம் என்று சகிதம் என்கிற பதம் ஏன் பொருந்துகிறது என்றால், நல்ல காற்று வீசினால் அக்னி பரவும். ஒரு இடத்தில் தீ பிடித்துக் கொண்டால் காற்றின் உதவியுடன் அந்த தீயானது வேறு பல இடங்களுக்கு போக முடிகிறது. அக்னிக்கு வாயு உதவு பண்ணுகிறது. அதனாலே மருத் சகன் என்று அக்னிக்கு பெயர். ஹுதவஹ சகிதம் கந்தவாஹம், இன்னொரு விதத்தாலையும் அவர்கள் இரண்டு பேரையும் நாம் சேர்த்து வைக்கலாம். இரண்டு பேரும் பண்ணுகிற காரியமானது ஏறத்தாழ ஒன்றேதான். அக்னிக்கு என்ன முக்கிய காரியம் என்றால், ஹோமங்களிலே இருக்கிற உத திரவியங்களை எல்லாம் எடுத்து சென்று அந்தந்த தேவதைகளுக்கு சேர்ப்பிப்பது. அதனாலே அவன் ஹவ்யவாகன். வாயுவுக்கு முக்கிய காரியம் லோகத்திலே நான் காண்பது என்ன என்றால், அவன் கந்தவாகன். வாசனைகளை எல்லாம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல காற்று பயன்படுகிறது. புஷ்பங்கள் நல்ல கந்தத்தோடு ஒரு இடத்தில் இருந்தால் அங்கிருந்து வீசுகிற காற்றின் வழியாக அந்த கந்தம் மற்ற இடங்களுக்கும் போய் சேருகிறது. இப்படி அக்னியும் வாயுவும் சகாக்களாக இருக்கிறார்கள். ஒரே மாதிரியான காரியத்தை பண்ணுகிறார்கள். அதனாலே இரண்டு பேரையும் சேர்த்து உதவசகிதம் கந்தவாஹம் கிரஹீத்வா, கருடன் ஒரே பிடியாக பிடித்து கொண்டு விட்டார். கருடனிடமிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாதபடி பிடித்து கொண்டு விட்டார். அந்த கருடன் என்னுடைய பாவத்தையும் ஒரு இழுப்பு இழுத்து தள்ளட்டுமே, அவருக்குத்தான் இழுத்து பிடிப்பது தெரியுமே என்ற விதத்தில் பொருத்தம். அதற்கடுத்தது காலம் சங்கால்ய, யமன் இருக்கிறானே காலதேவன், அவனை நிஷ்காலனம் பண்ணிவிட்டார், தொலைத்து கட்டிவிட்டார். யமனையே தொலைத்து கட்டினவர் என் பாபத்தை தொலைத்து கட்டட்டுமே என்ற பிரார்த்தனை இங்கே பொருந்துகிறது. அதற்கடுத்தது நிருதி குபேரன் என்று இரண்டு தேவதைகள், அவர்கள் இரண்டு பேரையும் உதறி தள்ளிவிட்டார் கருடன். அப்படி திக்பாலகர்களான உயர்ந்த தேவர்களையே உதறி தள்ள வல்லவர் என்னுடைய பாவத்தையும் உதறி தள்ளட்டுமே என்று பிரார்த்தனை பொருந்துகிறது. வருணனை என்ன பண்ணினார்? பாசினம் கிளேஷயித்வா என்று அவனுக்கு கிளேசத்தை ஏற்படுத்தினார். யுத்தத்திலே வருணனை வருத்தியவர் என்னுடைய பாபத்தையும் வருத்தட்டுமே, அதற்கும் கிளேசத்தை ஏற்படுத்தட்டுமே என்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை இப்படி பொருந்துகிறது என்று நாம் சொல்லும் பொழுது தாத்பரியம் என்ன என்றால்,
இந்த தேவர்கள் எல்லாம் எவ்வளவு வலியவர்களோ அந்த அளவுக்கு என்னுடைய பாபங்களும் வலியவையாக இருக்கின்றன. வல்வினை என்று அடிக்கடி ஆழ்வார்கள் சொல்வார்கள். என்னுடைய பாவத்தினுடைய வலிமையானது அக்னி, வாயு, குபேரன் முதலிய தேவர்களின் வலிமைக்கு சமமாக இருக்கிறபடியினாலே அந்த தேவர்களை எல்லாம் விரட்டி அடித்து உதறி தள்ளி வெற்றி பெற்ற அந்த கருடனானவர் அதே அளவு வலிமை கொண்ட என்னுடைய பாபத்தையும் விரட்டி அடித்து வெற்றி கொள்ளட்டும், அதனால் நான் பலன் பெறுவேன், அந்த பிரார்த்தனையை கருடன் முன் வைக்கிறேன் என்று பிரார்த்தனை பொருத்தம் பார்த்தோம். இப்பொழுது ஸ்லோகத்திலே சில பதங்களை இன்னும் விசதமாக புரிந்து கொள்வோம் அர்த்தங்களை. ருத்ரான் வித்ராவ்யசேந்திரான் என்ற இடத்திலே ஸ்லோக ஆரம்பமே ருத்ரான் என்று ஆரம்பிக்கிறது. ருத்ரர்கள் என்று. ருத்ரர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் சஹஸ்ராணி சஹஸ்ரஷா என்ற சூத்திரப்படி ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் தான் பிரசித்தமான ருத்ரர் பரமசிவன் என்று சொன்னோம். இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம், ஏகாதச ருத்ரர்கள் என்ற ஒரு பிரசித்தியும் இருக்கிறது. ருத்ரர்களிலே 11 பேர் தலைவர்களான ருத்ரர்களாக பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள் என்று. அந்த ருத்ரர்களைத்தான் இங்கே குறிப்பிட்டதாகவும் சொல்லலாம். ஏனென்றால் சாதாரண போர் வீரர்களை இந்த ஸ்லோகத்திலே ஜெயிக்கப்பட்டவர்களாக சேர்த்துக் கொள்ளவில்லை. போர் வீரர்களின் தலைவர்களை மட்டும்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதனாலே ருத்ரான் என்பதற்கு ஏகாதச ருத்ரான் என்று அர்த்தம் கொண்டோமானால் யார் அந்த 11 பேர் என்று கேட்டால், அந்த ஏகாதச ருத்ரர்களை பட்டியல் போடுவதற்கு நிறைய கிரந்தங்கள் இருக்கின்றன. பட்டியல் இல்லாமல் ருத்ரர்கள் 11 பேர் இருக்கிறார்கள் என்ற இந்த தகவலானது வேதத்திலேயே இருக்கிறது. அஷ்டௌ வசவ ஏகாதச ருத்ராத்வாதசாதித்யாக என்று அடிக்கடி ருத்ரர்கள் 11 பேர் இருக்கிறார்கள் என்று வருகிறது வேதத்திலே. மகாபாரதம் என்ன சொல்லுகிறது, தான தர்ம பர்வத்திலே அஜன் என்றும் ஏகபாத் என்றும் அஹிப்ரத்னன் என்றும் பினாகி என்றும் அபராஜிதன் என்றும் திரியம்பகன் என்றும் மகேஸ்வரன் என்றும் விஷா கபி என்றும் சம்பு என்றும் ஹரணன் என்றும் ஈஸ்வரன் என்றும் 11 பேர் இருக்கிறார்கள் ருத்ரர்கள் என்று மகாபாரதம் தெரிவிக்கிறது. அவர்களுடைய பெயரையும் கூட. இந்த பெயர்களை பார்த்தோமானால் சில பெயர்கள் பரமசிவனுடைய பெயர்களாகவே இருக்கின்றன, இன்னும் சில புதிதாகவும் இருக்கின்றன. அபரம் இது தவிர வேறு புராணங்களிலே பார்த்தால் சிறிது வித்தியாசத்துடன் இந்த 11 பெயர் இருக்கிறது. மாத்ஸ்ய புராணம் என்று பெருமாளுடைய மத்ஸ்யாவதார சம்பந்தப்பட்ட புராணமானது 11 ருத்ரர்களை பட்டியலிடும் பொழுது அஜய் கபதாஹி உத்னஹ விரூபாக்ஷோதரைஹிவதஹ ஹரஷ்ட பகுரூபஷ்ட த்ரியம்பகஷ்ட சுரேஸ்வரஹ சாவித்ர்யஷ்ட ஜயந்தஷ்ட பினாகி ச பராஜிதஹ ஏதே ருத்ராः சமாఖ్యాதாः ஏகாதச கணேஸ்வராः என்று. இந்த பெயர்களும் ஏற்கனவே பார்த்த மகாபாரதத்து பெயர்களும் ஏறத்தாழ ஒன்றுதான். அங்கே இருக்கிற பினாக்கி, அபராஜிதன், திரம்பகன் என்றெல்லாம் அதே பெயர்கள் இங்கேயும் இருக்கின்றன. இருந்தாலும் அங்கே அஜன் ஏகபாத அஹிப்ரதனன் என்று 3 பிரித்திருந்தது. இங்கே அஜைகபாத அஹிப்ரதனன் என்று ஒன்றாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக சாவித்திரன், ஜெயந்தன் என்று இன்னும் சில பெயர்கள் வந்திருக்கின்றன. இருக்கட்டும், இந்த அலசல் இருக்கிறதே 11 ருத்ரர்கள் யார் என்பது அது நமக்கு இன்றைய விஷயம் கிடையாது. 11 ருத்ரர்கள் யார் என்பதிலே புராணங்களுக்குள்ளே சில பேதங்கள் இருப்பது நமக்கு இன்றைய விஷயம் கிடையாது. 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் விஷயம். அந்த ருத்ரர்கள் எல்லாம் கருடனிடம் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு தோற்று ஓடி போனார்கள்
என்ற கதை பகுதி. 8 திக்பாலகர்கள் என்று சொன்னோமே, அவர்களுடைய பெயர்கள் என்ன என்று இன்றைக்கு இப்பொழுது பார்த்தோமே. ருத்ர, இந்திர, உதவஹ என்ற அதற்கென்ன பிரமாணம் என்று கேட்டால், நிறைய புராணங்களிலே 8 திசைகள் இருப்பதாகவும் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு திசையின் தலைவன், திக்பாலகன், காப்பாற்றுபவன், ரட்சகன் இருப்பதாகவும் வர்ணனை இருக்கிறது. கிழக்கு திக்கிலே இந்திரன் அதிபதியாக இருக்கிறான். தென்கிழக்கு திக்கிலே அக்னி அதிபதி, தெற்கு திக்கிலே யமன், தென்மேற்கு திக்கிலே நிருதி, மேற்கு திக்கிலே வருணன், வடமேற்கு திக்கிலே வாயு, வடக்கு திக்கிலே குபேரன், வடகிழக்கு திக்கிலே ஈசானன் என்கிற ருத்ரன் என்று இப்பொழுது திக்குகளை பிரதட்சிணமாக கிழக்கில் இருந்து ஆரம்பித்து மறுபடியும் கிழக்கில் வந்து முடிக்கும்படியாக 8 திக்குகளும் விதிக்குகளும் சேர்ந்து 8. அந்த 8னுடைய பெயரை, திக்குடைய பெயரையும் பார்த்து அந்தந்த திக்கிலே யார் யார் அதிபதி என்பதையும் நாம் பார்த்தோம். நாம் சில சம்ஸ்கார கர்மங்களை பண்ணும் பொழுது இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த கர்ம பிரயோகத்திலே வரும். ஆக்னேயம், நைருதம் என்று திக்குகளுக்கு பெயர்களே கூட இந்த திக்பாலகர்களின் பெயர்களை இட்டு அமைவதுண்டு. இந்த 8 பேர் தான் இந்த ஸ்லோகம் இப்பொழுது சொல்லுகிறது. சேந்திரான் என்றும், உதவகன் என்றும், கந்தவாகன் என்றும், காலன் என்றும், நிருதி தனபதி என்றும், பாசி என்றது வருணன். இவ்வாறாக இந்த 8 திக்பாலகர்களையும் கருடன் ஜெயித்தார் என்பது பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம். அந்த 8 திக்பாலகர்கள் எந்தெந்த திக்கிலே எந்தெந்த திக்பாலகன் இருக்கிறான் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோமே. அதற்கான வச்சனம், புராண வச்சனம் இங்கே இருக்கிறது. அது நமக்கு இன்றைக்கு முக்கியம் இல்லாததாலே அதை விட்டு விடுவோம். இதே 8 திக்பாலகர்களை பற்றி ரகுவீர கத்தியம் என்கிற மகாவீர வைபவம் இவ்வாறு வர்ணனம் என்றால் பெயர் பட்டியல் மட்டும்தான். இங்கே அந்த பெயர் பட்டியலையே ஏன் வர்ணனம் என்று சொல்கிறோம் என்றால், ஒவ்வொரு பெயருடைய அர்த்தத்தை பார்த்தோமானால் அவர்களுடைய சிறப்பையும் சேர்த்துத்தான் நாம் பார்க்கிறோம். என்று மகாவீர வைபவத்திலே வருகிறது. ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ பெயர்கள் இருக்கும். இந்திரனுக்கு சதமக என்ற பெயரை இந்த கத்தியத்திலே எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏன், இந்திரனுக்கு எத்தனையோ இருக்கிறது. புரந்தரன் என்று ஒரு பெயர் இருக்கிறது, சச்சிபதி என்று ஒரு பெயர் இருக்கிறது, சஹஸ்ராக்ஷன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு சதக்ரது என்கிற பெயரை எடுத்துக்கொண்டு அதை கூட சதமக என்று அனுமதிப்பானேன் என்றால், அந்த கத்தியத்தினுடைய செயலிக்கு ஒத்து வருவதற்காக எல்லாம் குறிலெழுத்துகளாக வருகிற பெயரை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். சதமக என்பதிலே எந்த எழுத்தையும் நாம் நீட்டவில்லையே. அதே மாதிரிதான் அக்னி என்பதற்கு உதவஹ, யமன் என்பதற்கு பித்ருபதி, நிருதி என்பது அதே பெயரையே வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலே தீர்காட்சரம் இல்லாதபடியினாலே. வருணன், வாயு என்பதை சொல்லாமல் வா என்பது நீண்டிருப்பதனாலே அதை விட்டுவிட்டு பவனன் என்ற பர்யாய பதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். குபேரன் என்று சொல்வதற்கு தனத என்ற பதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ருத்ரன் என்பதற்கு கிரீஷா என்ற பதம். இப்பொழுது இந்த வாக்கியத்திலேயும் கத்திய வாக்கியத்திலேயும் இதே 8 திக்பாலகர்களை சொல்லி இருக்கிறார். இந்த 8 திக்பாலகர்களை இந்த திக்கினுடைய கிரமத்திலேயே சொல்லி இருக்கிறாரா என்று பார்த்தால், கிழக்கிலே இந்திரன், தென்கிழக்கிலே அக்னி என்று அதே கிரமத்திலேயே சொல்லி இருக்கிறார். அதனாலே இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டால் போரும்.
8 திக்பாலகர்கள் யார் என்பதை சொல்வதற்கு எந்தெந்த திக்குக்கு யார் யார் பாலகர்கள் என்பதும் கூட அந்த 8 திக்பாலகர்களையும் ஜெயித்து விட்டார் கருடன் என்பது பூர்வார்த்தத்தினுடைய சாரம். இப்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம்? மகாபாரதத்திலே இந்த கருடனுடைய விருத்தாந்தம் இருக்கிறது. அபாதானம் என்று சொல்லலாம். அவனுடைய சாதனைகளை வர்ணிக்கிற சர்க்கங்கள் இருக்கின்றன. அங்கே கருடன் தன்னுடைய பகைவர்களை விரட்டி அடித்தார் என்ற கருத்தானது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ருத்ரான் வித்ராவ்யா என்று, ருத்ரான் என்ற முதல் பதத்துக்கு நாம் அர்த்தம் பார்த்தோம். இப்பொழுது வித்ராவ்யா என்ற இரண்டாம் பதத்துக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது மகாபாரத ஸ்லோகத்தை பார்க்கிறோம். கருடன் அவர்களை விரட்டி அடித்தார் என்று மகாபாரதம். சாத்யா பிரஹதீம் சகந்தர்வாஹ வசவோ தக்ஷிணாம் திஷம் பிரஜக்முஸ் சஹிதா ருத்ராஹ பதகேந்திர பிரதர்ஷிதாஹ திஷம் பிரதீச்சீமாதித்யாஹ மாசத்யாஹ உத்தராம் திஷம். ஒரு விதமான வர்ணனை தான். எல்லாரும் புறமுதுகிட்டு ஓடி போனார்கள். கருடனை பிரதி அபிமுகமாக நின்று யுத்தம் பண்ணுவதற்கு தைரியம் இல்லாதவர்களாக ஓடி போனார்கள் என்பதை சொல்லும் பொழுது யார் யார் எந்தெந்த திக்கிலே ஓடி போனார்கள் என்று சொல்வது ஒரு சமத்காரத்துக்கு மட்டுமா கூட இருக்கலாம். கந்தர்வர்கள் சாத்தியர்கள் எல்லாம் கிழக்கு திக்கிலே ஓடினார்கள். வசுக்கள் தெற்கு திக்கிலே ஓடினார்கள். ருத்ரர்கள் பதகேந்திரன் இருக்கிறானே பட்சிராஜன் அவராலே பிரதர்ஷிதாக மிகவும் ஹிம்சிக்கப்பட்டவர்களாக ஓடி போனார்கள். மேற்கு திக்கிலே ஆதித்யர்கள் ஓடி போனார்கள். அஸ்வினி தேவர்களுடைய கணங்கள் எல்லாம் வடக்கு திக்கிலே ஓடி போனார்கள் என்று இந்த வர்ணனம் இருக்கிறது. யார் யார் எந்தெந்த திக்கிலே ஓடி போனார்கள் என்பது நமக்கு முக்கியமில்லாத காரணத்தாலே எல்லாரும் ஓடி போனார்கள் என்பது மட்டும் போதும் என்று வைத்துக் கொண்டு வித்ராவியா என்ற பதத்தை இட்டிருக்கிறார் இங்கே. ருத்ரான் வித்ராவிய, ருத்ரர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து என்று. இந்த திக்பாலகர்களை எல்லாம் அவர் கொல்லவில்லை. உதறி தள்ளினார், விரட்டி அடித்தார், தூர போக வைத்தார் என்றெல்லாம் இருக்கிறதே தவிர அவர்களை கொன்றதாக இல்லை. ஆனால் யாரையுமே கொல்லவில்லை என்றும் இல்லை. யுத்தம் என்றால் எத்தனையோ பேரை கொல்லும்படியாக நேரும். சைன்யங்களிலே பல பேர் மாண்டொழிந்தார்கள் என்று கூட மகாபாரதத்தில் வருகிறது. அந்த ஸ்லோகத்தை கூட நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவர்களை பற்றி வரும் பொழுது மகோத்சாஹா மகாவீர்யாஹ தேனதே பகுதா க்ஷதாஹ ரேஜுரப்ரகன பிரக்யாஹ ருதிரௌக பிரவர்ஷிணஹ என்றெல்லாம் வருகிறதே தவிர அவர்களை கருடன் கொன்றதாக வரவே இல்லை. அவர்களெல்லாம் மகோத்சாகர்கள், பெரிய உற்சாகத்தோடு யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். மகாவீரியர்கள், ஏராளமான அதிகமான வீரியத்தை கொண்டவர்கள். ஆனால் தேன அந்த கருடனாலே இந்த உற்சாகிகளும் வீரர்களும் பகுதா பலபடியாக க்ஷதாக காயமடைந்தார்கள். கருடன் அவர்களை மிகவும் ஹிம்சித்து விட்டார். அவர்கள் ருதிரௌக பிரவர்ஷிணஹ, இரத்த வெள்ளத்தை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெள்ளமாக பீரிட்டு கொண்டு பாய்கிறது. ஏனென்றால் கருடனிடம் அடிபட்டிருக்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் அந்த யுத்த வர்ணனம் வருகிறதே தவிர அவர்களை கொன்றதாக இல்லை. ஆனால் அதே மகாபாரதம் சொல்கிறது நிறைய பேரை ருத்ரன் கொன்று போட்டும் விட்டார் என்று. அந்த யுத்தத்திலேயே அந்த ஸ்லோகம் இப்பொழுது தான் கிருத்வா பதகஸ்ரேஷ்ட சர்வானுக்ராந்த ஜீவிதானி. பதகஸ்ரேஷ்ட, பதகம் என்றால் பறவை.
பறவை சிரேஷ்டன் என்றால் பறவைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற அந்த கருடனானவன் தான் சர்வானே தன்னை எதிர்த்து போரிட வந்தவர்கள் எல்லாரையும் உத்கிராந்த ஜீவிதான் கிருத்வா உயிர் இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டார் என்று கொலை பண்ணினதும் வருகிறது. இப்பொழுது முதல் 2 பாதங்களிலே ருத்ரான் வித்ராவியா என்று ஆரம்பித்து கருடன் 8 பேரையும் ஜெயித்ததை சொல்லுகிற பாதங்களுக்கு மகாபாரத ஸ்லோகங்களை நாம் ஆதாரமாக பிரமாணமாக காட்டியாயிற்று. ஸ்லோகத்தினுடைய 3வது பாத கருத்துக்கும் மகாபாரத ஸ்லோகங்களை நாம் காட்டப் போகிறோம். சர்பான் சர்ப்பங்களை சொல்லும் பொழுது சத்ம என்ற பதம் இருக்கிறது. இங்கே சத்ம என்றால் வஞ்சனை என்ற அர்த்தம், ஏமாற்று. சர்ப்பங்கள் கருடனை வஞ்சித்தன. அது என்ன என்றால் அது ஒரு தனி கதை. ஆனால் அந்த கதை இங்கே இந்த ஸ்லோகத்திலே சூಚಿக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் சர்ப்பங்கள் கருடனை ஏமாற்றின. கருடனை இல்லை, கருடனுடைய தாயாரை வினதையையும் ஏமாற்றின. அந்த கதையை இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும். சர்ப்பங்கள் ஏமாற்றுபவர்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற காரணத்தாலே அது என்ன கதை என்றால், கத்ரு வினதை என்று 2 பேர் அக்கா தங்கைகளாக இருந்தாலும் சக்களத்திகளாக இருப்பதனாலே ஒருவருக்கொருவர் வெறுப்பை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பந்தயம், யார் ஜெயிப்பது என்று. தேவலோகத்திலே இந்திரனுடைய வெள்ளை குதிரை, அதை உச்சை ஸ்ரவஸ் என்று பெயர். அது க்ஷீராப்தி மதனம் பண்ணும் பொழுது அவதரித்த ரத்னங்களிலே ஒன்று குதிரைகளுக்குள்ளே உயர்ந்தது. இந்த கத்ரு என்ன சொன்னால், வேண்டுமென்றே ஏமாற்றி வினதையை தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பந்தயத்தை கட்டிக்கொண்டு, அந்த வெள்ளை குதிரை உச்சை ஸ்ரவஸ் இருக்கிறதே, அதற்கு வாலிலே இருக்கிற மயிர் மொத்தம் கருப்பு தான், வால் கருப்பாக இருக்கும் என்று பந்தயம் கட்டினாள். வினதை என்ன சொன்னால், கிடையாது கிடையாது, அந்த உச்சை ஸ்ரவஸ் என்கிற குதிரை மொத்தமே தான் வெளுப்பாக இருக்கும், வால்மயிர்கள் உள்பட அது வெளுப்புதான் என்றார். எது உண்மை என்றால், உச்சை ஸ்ரவஸ் மொத்தமே வெளுப்பு என்பதுதான் உண்மை. வினத்தை சொன்னதுதான் சரி. ஆனால் இந்த கத்ரு அந்த பந்தயத்தில் தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய புத்திரர்களை கூப்பிட்டாள். புத்திரர்கள் எல்லாம் கண்ணங்கரேல் என்ற பாம்புகள். அந்த பாம்புகளை கூப்பிட்டு, நீங்கள் எனக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டும். முதலிலேயே இப்பொழுதே கிளம்பி தேவலோகத்துக்கு போய் அந்த உச்சை ஸ்ரவஸ் என்கிற குதிரையினுடைய வாளை நீங்கள் சுற்றி கொண்டு நில்லுங்கள். வால் கருப்பாக தெரியும், ஏனென்றால் அந்த வாளை கருப்பு நாகங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. வினதை அதை வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீர்கள், ஆனால் வினதை தோற்று போவாள். அடடா, வால் வெள்ளை என்று நான் பந்தயம் கட்டினேனே, இப்பொழுது கருப்பாக இருக்கிறதே என்று. கருப்பாக இந்த பாம்புகள் தான் பண்ணி இருக்கின்றன என்ற சூக்ஷ்மம் அவளுக்கு தெரியாது. அவள் தோற்று போனாளானால் பந்தயத்தின் ஷரத்துப்படியாக அவள் எனக்கு அடிமையாக ஆகிவிடுவாள். நான் ஜெயித்து விடுவேன் பந்தயத்தில். அப்படி நான் ஜெயிப்பதற்கு என்னுடைய குமாரர்களான பாம்புகளை நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று வேண்டினாள். ததः புத்திர சஹஸ்ரந்து கத்ருஹ்ஜிம்ஹம் சிகீர்ஷதி. ஜிம்ஹம் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஜிம்ஹம் என்றாலே கோணல் என்ற அர்த்தம். கோணலாக, அதாவது அக்கிரமமாக, அழுவூனியாக அந்த பந்தயத்திலே ஜெயிக்க விரும்பின கத்ருவானவள், அவளுக்கு ஆயிரக்கணக்கான பாம்புகள் பிள்ளைகளாக இருந்தன. ஆஜ்ஞாபயாமாஸ ததா, அவர்களுக்கெல்லாம் இவள் ஒரு கட்டளை போட்டாள்.
வாலா பூத்வாஞ்சன பிரபாஹ, கண்ணங்கரேல் என்றிருக்கிற நீங்கள் அந்த உச்சைஸ்ரவசுக்கு வால்மயிர்களாக ஆகுங்கள். அதாவது வால்மயில் இருக்கிற இடத்திலே நீங்கள் சுற்றி கொண்டு கருப்பாக காட்டுங்கள் என்று. சில பேர் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். மகாபாரதம் சொல்லுகிறது சில புத்திரர்கள் நாங்கள் வஞ்சிப்பதற்கெல்லாம் வரமாட்டோம் என்று போய்விட்டார்கள் என்று கூட வருகிறது. அது நம்ம கதைக்கு முக்கியமில்லை. ஒப்புக்கொண்டு சில பாம்புகள் உச்சைஸ்ரவஸ் என்கிற குதிரையினுடைய வாலை சுற்றி கொண்டு அதை கருப்பாக காண்பித்துக் கொண்டு நின்றன. இந்த பந்தயத்தில் யார் சொன்னது உண்மை என்பதை கண்டுபிடிப்பதற்காக பிரத்யக்ஷமாக நேராக பார்த்து விடுவோம் என்று வினதையை அழைத்துக் கொண்டு கத்ரு போகிறாள். அங்கே நிஷாமிய பகூன் வாலானே கிருஷ்ணான் புச்சம் சமாஸ்ரிதானே. போய் பார்த்தால் கத்ரு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி இருக்கிறாள் என்பதெல்லாம் வினதைக்கு தெரியாது. என்னது இது? கண்ணங்கரையல் என்று இருக்கிறதே உச்சைஸ்ரவசனுடைய புச்சம் வால், அதில் இருக்கிற மரங்கள் எல்லாம் மயிர்கள் எல்லாம் கருமயிர்களாக இருக்கின்றனவே என்று பார்த்து ஏமாந்து போனாள் வினதா. இந்த வினதா தான் கருடனுடைய தாயார். வினதாம் விஷண்ணவதனாம், அவளுடைய முகமே துக்கித்து போய்விட்டது. தோற்றுவிட்டாளே பந்தயத்திலே. தாஸ்யே கத்ருஹுரயோ ஜயதி, இப்படி ஏமாற்றி அக்கிரமமாக அந்த பந்தயத்திலே அவளை தோற்க வைத்து, சரி நீ பந்தயத்தில் தோற்றுவிட்டபடியினாலே என்னுடைய தாசியாக நீ இருக்க வேண்டும், பந்தயத்தில் நாம் ஏற்கனவே பேசிக்கொண்டபடி என்று சொல்லிவிட்டாள் கத்ரு. கத்ரு கெட்டிக்காரி. மீதி பேரெல்லாம் ஏமாற்றி பிழைக்க தெரிந்தவள். இப்பொழுது இந்த கதை எதற்கு வருகிறது என்றால், இங்கே பதம் இருக்கிறது, சத்மா என்கிற பதம். அவர்கள் எதற்காக அமிர்தம் கேட்டார்கள்? இந்த மொத்த கதையுமே, அமிர்தாபகரண கதையுமே, நிகழ்ச்சி எதற்காக நடக்கிறது என்றால், அவர்களுடைய எண்ணம் என்ன? எதிர்த்தரப்புக்காரர்கள், கருடனுடைய எதிரிகள், அவர்களுடைய எண்ணம் என்ன என்றால், யாராலேயாவது சொர்க்கலோகத்திலே இருக்கிற அமிர்தத்தை கொண்டு வந்து விட முடியுமா? முடியாது. அது சுலபமான காரியம் கிடையாது. அப்படி ஒன்று போட்டால், நீ அமிர்தத்தை கொண்டு வந்து விட்டால் உன்னுடைய தாயாரை நான் அடிமை தடையில் இருந்து விடுவித்து விடுகிறேன் என்று சொன்னால், முடியாத காரியத்தை சொல்லிவிட்டால் அவன் என்றைக்குமே கொண்டு வர போவதில்லை. அதனாலே நிரந்தரமாக அந்த வினதை நம்முடைய தாசியாகவே இருந்து விடுவாள் என்று இவர்கள் ஆரம்ப நாளில் இருந்தே இப்படி நினைப்பவர்கள் தான், கோணலாக நினைப்பவர்கள் தான். கருடன் போய் கேட்கிறான், என்ன பண்ணினால் இந்த அடிமை நீங்கும் என்று. அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? எங்களுக்கு இஷ்டமில்லை, அடிமை நீங்க விட மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல், கருடனாலே சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்லி, அந்த காரியத்தை நீ சாதித்தாயானால் விடுவிக்கிறேன் என்று மாற்றி சொன்னார்கள். என்ன? அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் விடுதலை கிடைக்கும் என்று. ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அமிர்தத்தை கொண்டு வருவது முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இப்பொழுது இவர்கள் ஏமாறுகிறார்கள். இத்தனை நாட்களாக ஏமாற்றி ஏமாற்றி வென்று வந்தவர்கள், அந்த தரப்புக்காரர்கள் இப்பொழுது முடியாத ஒரு நிபந்தனையை விதித்தும் கூட கருடனுடைய அலாதியான ஒரு சாமர்த்தியம் காரணமாக இன்றைக்கு தோற்று போனார்கள். கருடன் என்ன பண்ணினார்? அமிர்தாபகரணமே பண்ணி அவர்களிடம் கொண்டு வைத்து விட்டார். இந்த கதை 3வது பாதத்திலே வருகிறது. இந்த ஸ்லோகத்திலே மகாபாரதத்திலேயே தான் 4 கதைகளும் இருக்கின்றன. 4 கதைகளை சூச்சித்திருக்கிறார். அதில் முதலாவது கதையைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சைஸ்ரவசனுடைய வாலிலே பாம்பு சுற்றி அதன் வர்ணத்தை கருப்பாக்கி ஏமாற்றிய கதை.
இரண்டாவது கதை கருடன் விஷ்ணுவுக்கு வாகனமான கதை. அது எங்கே இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே என்றால், அபஹரது ஹரே ரௌபவாக்யோ மதம்மா என்ற இடத்திலே ஹரே ரௌபவாக்கியா என்ற பதமானது இந்த கதையை சொல்லுகிறது. இந்த கதையை நாம் ஏற்கனவே ஒரு தடவை இதை கருட பஞ்சாசத்திலே கேட்டிருக்கிறோம். கருடன் ஸ்வர்க்கத்தில் போரிட்ட கதை, அதைத்தான் நாம் நன்றாக ருத்ரான் வித்ராவியசேந்திரான் என்ற யுத்த வர்ணனத்தை மகாபாரதம் எப்படி சொல்லுகிறது என்பதையும் இப்பொழுது பார்த்தாயிற்று. இன்னொரு கதை இருக்கிறது, அமிர்தத்தை கொண்டு கொடுத்தாலும் அதை குடிக்க முடியாத கதை என்று. அது முழுதுமாக இந்த ஸ்லோகத்திலே சூச்சனம் கிடையாது. ஆனால் அமிர்த பண பிராபண பிராப்த என்று இருக்கிறது. அமிர்தம் என்கிற பந்தயத்தை கொண்டு சேர்ப்பதிலே அவர் வல்லவராக இருந்தால் கொண்டு வந்து கொடுத்து விட்டார். ஆனால் அந்த அமிர்தத்தை பாம்புகள் குடிக்க முடிந்ததோ? முடியவில்லை. என்ன காரணம் என்றால், இவர் கொண்டு வந்து அமிர்தத்தை வைத்த பிறகு, ஓ நீ சொந்தயத்தில் ஜெயித்து விட்டாயே என்று அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு ஏதோ அவர்களை சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி, நமக்கு பெரிய நீதி இந்த கதையிலே, ஏமாற்றி பிழைப்பவன் ஏமாற்றியே கெடுவான் என்று. ஏமாந்தே கெடுவான், ஏமாற்றுபவன் ஏமாறுபவனாக ஆவான். இந்திரன் என்ன பண்ணினான், கருடனை அமிர்தம் திருடுவதற்கு கடைசியில் அனுமதித்து விட்டு அமிர்தத்தை கொண்டு அவர்களிடம் காட்டின பிறகு மறுபடியும் இங்கே வந்து அந்த அமிர்தத்தை அவன் திருடி கொண்டு போய்விட்டான். அங்கேயும் திருடுதல் என்பது சரியான பதம் இல்லை. ஏனென்றால் இந்திரன் கருடனோடு நட்பு பூண்டு ஏற்கனவே பேசி வைத்துக் கொண்டு, நீ அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு போ, நான் பின்னாலே வருகிறேன் ஒளிந்து. அந்த அமிர்தத்தை அவர்கள் பார்த்து உன்னுடைய வெற்றி நிச்சயமான பிறகு அவர்கள் அமிர்தத்தை குடிப்பதற்கு முன் நான் அந்த அமிர்தத்தை பிடுங்கிக் கொண்டு வருகிறேன் என்று. அப்படித்தான் நடந்தது. அவர்கள் அமிர்தத்தை குடிக்க முற்படும் பொழுது அங்கே அமிர்தம் இல்லை. ஒரு பக்கத்திலே கருடனுடைய பந்தயம் நிறைவேறிவிட்டது. வினத்தை என்பவள் இனி தாசி கிடையாது, அவள் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு விட்டாள். இன்னொரு பக்கத்திலே இந்த அமிர்தமானது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்திரன் தான் மறுபடியும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று கதை. இந்த கதைகள் எல்லாம் கடைசி கதையானது அமிர்த பண பிராபண பிராப்தி என்கிற பதத்திலே வருகிறது. அந்த பந்தயத்துக்கான அமிர்தத்தை கொண்டு சேர்த்தல் என்பது வரைக்கும் நடந்துவிட்டது. அதனாலே அவர்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிடைக்கவில்லை சர்ப்பங்களுக்கு என்று. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மொத்தத்தையும் ரசித்தாயிற்று. மகாபாரத பிரமாண வசனங்களோடு கூடவும் விளக்கியாயிற்று. இனி சில ரசனைகள், காவிய ரீதியாக சில 2 வேடிக்கைகள் 4ஆம் பாதத்திலே இப்பொழுது பார்க்க போகிறோம். கருடனை பற்றி சொல்லும்போது 4ஆம் பாதம் என்ன சொல்லுகிறது? நிர்பாதஹ என்று. நிர்பாதம் சர்ப்பதி, எந்த பாதமும், பாதை என்றால் தடங்கள், நிர்விக்னமாக நிர்பாதமாக. கருடன் நிர்பாத குவாபி சர்ப்பன், எங்கே வேண்டுமானாலும் போகலாம். இப்பொழுதவர் கருடனை எதிர்த்து இந்த இடத்துக்கு வராதே, அந்த இடத்துக்கு போகாதே என்று தடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது. கருடனுடைய பராக்கிரமம் அகில லோக பிரசித்தமாக ஆகிவிட்டது. அங்கே தமிழ் உரையில் மட்டும்தான் இந்த வேடிக்கையை கொண்டு வர முடியும். பாதா என்பதை தமிழிலே பாதை என்று சொல்கிறோம். லோக விவகாரத்திலேயும் இருக்கிறது பாதை என்கிற பதம். உடம்பு சரியில்லை என்றால் சரீர பாதை என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறார்?
கருடன் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், என் தடங்கள் இல்லை என்பதற்கு பாதை இல்லை என்று சொல்லும் பொழுது, பாதை எதுவானாலும், பாதை என்பது வழி, பாதை எதுவானாலும் அங்கே பாதை இல்லை என்று சொல்லி ஒரு வேடிக்கையை பண்ணுகிறார். அது உரையில் மட்டும் இருக்கிற வேடிக்கை, மூலத்திலே கிடையாது. ஆனால் அந்த வேடிக்கை வரும்படியாக நிர்பாதம் என்கிற பதம் இருக்கிறது. சர்ப்பம் என்கிற பதத்திலே கூட வேடிக்கை இருக்கிறது. அந்த பதம் இங்கே சர்ப்பன் என்று கிரியையடியாக வந்திருக்கிறது, வினை சொல்லடியாக. கருடன் சர்ப்பிக்கிறார் என்று. ஆனால் சர்ப்பம் என்கிற பதத்துக்கு பாம்பு என்கிற அர்த்தம் தான் பிரசித்த தரமாக இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. அந்த பாம்பு என்கிற அர்த்தத்திலே சர்ப்பம் என்கிற பதமும் 3ஆம் பாதத்திலே வந்தாகிவிட்டது. சர்ப்பங்கள் எல்லாம் வஞ்சகர்களாக இருப்பதனாலே கருடனும் எங்கு வேண்டுமானாலும் சர்ப்பிக்கிறார் என்று அதே சர்ப்பபதம். சர்ப்பபதத்துக்கு 2 அர்த்தம் வைத்து வேடிக்கை நடக்கிறது இங்கே. சர்ப்பதி என்றால் பாம்பாகிறார் என்ற அர்த்தம் இல்லை, சர்ப்பதி என்றால் நகருகிறார் என்ற அர்த்தம். முதலிலே சர்ப்பங்கள் ஏமாற்றின என்று சொல்லும் பொழுது அங்கே பாம்புகள் என்ற அர்த்தம். சர்ப்பா என்கிற ஒரே பதம் இந்த ஒரே வாக்கியத்தில் 2 தடவை வெவ்வேறு அர்த்தங்களில் வந்திருக்கிறது. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது அதிலே வேடிக்கை தெரிகிறது. இந்த சர்ப்பா என்கிற பதத்திலே வேடிக்கை பற்றி வரும் பொழுது ஒரு சிறிய கதை ஞாபகம் வருகிறது. பிரசித்தரான நாவல்பாக்கம் ஐயா சுவாமியினுடைய திருத்தகப்பனார் சந்நியாசம் பூண்டு கொண்டு திருவேந்திபுரத்திலே எழுந்தருளியிருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் பிராத காலத்திலே சூரியோதயத்துக்கு முன்னோடு சந்தியாவந்தன ஜபத்தை முடித்துக் கொண்டு உதயம் ஆன கணத்திலேயே உபஸ்தானம் பண்ணி வருவார். அவர் மட்டும் இல்லை, நம்முடைய பூர்வர்கள் நிறைய பேர் அப்படித்தான் பண்ணி வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அதற்கு லேசாக நாழியாகிவிட்டபடியினாலே, அதாவது அதற்கு முன்னே பிராத ஸ்நானத்துக்கு ஸ்நான கட்டத்துக்கு போகிறார். இங்கே ஓடி ஓடி போகிறார். அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் இவர் என்ன, எதற்காக இவ்வளவு ஓடுகிறார், ஏதாவது கஷ்ட தசை ஏதாவது வந்ததா, விலங்குகள் கொடிய விலங்குகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வந்தார்கள். அவரை கேட்டால் அவர் என்ன சொன்னார், கால சர்ப்பா என்று சொன்னார். கால சர்ப்பகா என்றால் கருநாகம் என்று அர்த்தம். ஓஹோ, ஏதோ பாம்பை பார்த்து பயந்து ஓடுகிறார் என்று நினைத்துக் கொள்ளுபவர்கள் நினைக்கட்டும். அந்த கால சர்ப்பகா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. காலம் இருக்கிறதே, பொழுது வேளை, அது சர்ப்பகா, சர்ப்பத்தை நகருகிறது. நேரமாகிறது என்ற அர்த்தமும் உண்டு. சர்ப்பா என்ற பதத்திலே இப்பொழுது ஒரு ஸ்லேஷம் பார்த்துக் கொண்டிருக்கிற 2 அர்த்தங்கள். அந்த 2 அர்த்தங்களை அந்த பதத்திலே போட்டால், நேரமாகிறபடியினாலே இன்றைக்கு கூட சீக்கிரமாக குளித்துவிட்டு அந்த நியமப்படி சூரியோதயத்துக்கு முன்னே காயத்ரி ஜபத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஓடுகிறார். இப்பொழுது என்ன பார்த்தோம், சர்ப்பகா என்பதற்கு பெயர் சொல்லான பொழுது பாம்பு என்றும், சர்ப்பதி என்ற அதே வினை சொல்லான பொழுது நகருகிறான், போகிறான் என்றும் அர்த்தம் இருப்பதிலே வேடிக்கை நடைபெற்றிருக்கிறது என்று பார்த்தோம். கடைசியாக இன்னொரு இலக்கிய நயத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். அனுப்பிராசம் என்பது, நாம் அடிக்கடி அனுப்பிராசத்தை பற்றி பேசும்பொழுது வர்ணாவிருத்திர் அனுப்பிராசேஷு என்ற ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அனுப்பிராசம் என்றால் பாதங்களிலேயும் பதங்களிலேயும் ஒரே எழுத்து திரும்பி திரும்பி வந்தால் அது அனுப்பிராசம் என்று. இப்பொழுது எத்தனை பதங்கள் இந்த ஸ்லோகத்திலே இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கிறது. ஹரது ஹரே ரௌபவாக்யோ மதம்மஹ, அடுத்தடுத்த பதங்கள் ஹரது ஹரே உபவாக்கியா, எல்லாவற்றிலும் ஹா என்கிற ஒரே எழுத்து மறுபடியும் மறுபடியும் வந்திருக்கிறது. ஒவ்வொரு பதத்திலேயும் ஒரு தடவை வந்திருக்கிறது. அதே மாதிரி இதே ஹா என்கிற எழுத்து முதல் பாதத்திலே கூட ஹுதவஹ சஹிதம் கந்தவாஹம் கிரஹீத்வா என்ற பொழுது
ஹூத வஹா சகிதம் வாகம் கிரஹித்வா என்ற பதங்களில் எல்லாம் ஹஹா ஹிஹியிலிருந்து வந்திருக்கிறது. இப்படி ஹ என்ற பதம் 9 தடவை இந்த ஸ்லோகத்தில் வந்திருப்பதனாலே அனுப்பிராசம் என்பது அதிகமாக தெரிகிறது. இது ஒரு வகை அனுப்பிராசம் தான். இன்னொரு வகை அனுப்பிராசத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வகை அனுப்பிராசத்தை ஏற்கனவே வேறு சில ஸ்லோகங்களிலேயும் நாம் ரசித்ததுண்டு. இந்த ஸ்லோகத்திலே 4 பாதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாதத்தையும் 3ஆக சமமாக பிரித்துக் கொள்ளலாம். சமமாக பிரிக்கும் பொழுது 21 எழுத்துக்களை 7 7 7 என்று பிரித்துக் கொள்ளலாம். உண்மையிலேயே இந்த விருத்தத்தில் ஸ்லோகம் எழுதும் பொழுது 7 ஆன உடனே பதம் தானாகவே பிரிந்தாக வேண்டும் என்ற இயற்கை நியமம் இருக்கிறது. முதல் 7 எழுத்துக்களை கணக்கிடும் பொழுது கூட்டெழுத்துக்களை ஒன்றாக கணக்கிடுவது வழக்கம். ருத்ரான் வித்ரான் வியசேந்திரான் என்பதில் முதல் 7 எழுத்து முடிஞ்சது. அங்கே நிறுத்திக் கொள்வோம். இதற்குள்ளே அனுப்பிராசத்தை தேடுவோம். திரா என்பது 3 தடவை வந்திருக்கிறது. ருத்ரால வந்திருக்கிறது, வித்ராவில வந்திருக்கிறது, சேந்திரால வந்து. அதனாலே அனுப்பிராசம் ரொம்ப அதிகமாகவே தெரிகிறது. இதிலே மற்ற இடங்களிலே இதை விட குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 7 எழுத்து தொடரானது 12 தடவை வந்திருக்கிறதே. 12 7 எழுத்துகள் ஒவ்வொன்றிலும் இதே மாதிரி அனுப்பிராசம் இருக்கிறது. இந்த இடத்திலே அதிகமாக இருக்கிறது. அடுத்ததிலே ஹுதவஹசஹிதம் 7 எழுத்து ஆகிவிட்டது. அங்கே ஹா என்பது ஹுதவஹசஹிதம் என்று. தா வேறு ஹுத்தாவிலும் வருகிறது, சஹிதம்லையும் வருகிறது. அதனாலே அங்கேயும் அனுப்பிராசம் இருக்கிறது. அடுத்தது 7 எழுத்து கந்தவாஹம் கிரஹீத்வா க கிரு 2 பதம் இருக்கிறது. 2 பத ஆரம்ப அனுப்பிராசம் இருக்கிறது க கிரு என்று. அது தவிர கந்தவா அந்த வாவானது கிரஹீத்வா அங்கேயும் வா வருகிறது. ஏற்கனவே பார்த்தபடி ஹா ஹி என்பதும் வருகின்றன. ஆஹா, இங்கேயும் நன்றாக தெரிகிறது பிரகடமாக அனுப்பிராசம். அடுத்தது காலம் நிஷ்கால்ய தூத்வா என்பது கால நிஷ்கால்ய என்ற இடத்திலே கால் என்பது வரைக்கும் திரும்பி வந்திருப்பது தெரிகிறது. நிருதி தனபதி தீ என்பது நிருதிக்கும் தீ என்றுதான் முடிகிறது, தனபதிக்கும் தீ என்றுதான் முடிகிறது. பாஷினம் கிளேஷயித்வா ஷி பாஷா கிளேஷா இந்த 2 பதங்களும் ஒரே மாதிரி முடிகின்றன. சத்பானாம் சாத்னிகானாம் நா என்பது அமிர்தமய பண ம என்பது திரும்பி வந்திருக்கிறது. பிராபண பிராப்தி தக்ஷா அல்லது பிராபண பிராப்த தர்பஹ. சில பேர் இந்த அனுப்பிராசத்துக்காகவே தர்பா என்கிற பாடத்தை ஆதரிக்கிறார்கள். பிரா ப பிரா தி தர்பஹ என்று. பா என்பது 5 தடவை வரட்டுமே என்று. நிர்பாதம் குவாபி சர்பன் அதிலேயும் பி என்று வந்திருக்கிறது. அப்ப ஹரது ஹரேஹே ஹரது ஹரேஹே ஹர என்பது 2 தடவை வந்திருக்கிறது. ஔபவஸ்யோமதம் ஹஹா என்பது வந்திருக்கிறது. இப்படியாக எல்லா வாக்கிய கண்டங்களிலேயும் இந்த ஸ்லோகத்தை நாம் 12 பகுதிகளாக பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு பகுதியிலேயும் வர்ணாவிருத்தியான அனுப்பிராசம் தலை தூக்கி நிற்கிறது. அதனாலே இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுதே செவிக்கினியதாக இருக்கிறது. இது ஸ்லோகத்தில் இருக்கிற அனுப்பிராச அலங்கார தசனை என்பது. இப்பொழுது ஸ்லோகத்தை கடைசியாக ஒரு தடவை வாசிப்போம். ருத்ரான் வித்ரான் வியசேந்திரான் ஹுதவஹசஹிதம் கந்தவாஹம் கிரஹீத்வா காலம் நிஷ்கால்ய தூத்வா நிருதி தனபதி பாசினம் கிளேஷயித்வா சர்ப்பாணாம் சாத்னிகானாம் அமிர்தமய பண பிராபண பிராப்தி தக்ஷா நிர்பாதம் க்வாபி சர்ப்பன்னபஹரது ஹரேஹே ஔபவாஸ்யோ மதம் மஹா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।